அல்லது தீபங்களை ஏந்தி இருக்கக்கூடிய இந்த இளம் மாணவிகள் பேசுகிறார்களா? இதோ தீபங்கள் பேசும் நடனம் என் பள்ளி மாணவிகள்.
எல்லாம் இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இந்த உள்ளங்கையில தட்டுக்க பார்க்கலாம். நல்லா ஜோரா தட்டுக்க பார்க்கலாம். மாணவ மாணவிகளுக்கு நாம் வழங்கும் கைதட்டு தான் பெரிய ஊக்கம் மருந்து. மித்ரா இங்க நேரம் பாருங்க. இவங்க 2 பேர் தான் கலா மாஸ்டர் அண்ட் பிருந்தா மாஸ்டர். அப்படி இல்ல, ஆனந்தி டீச்சர், டீச்சர் சொக்கநாதரை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏழை வண்டி கிளம்பி சிவபெருமான் எப்பவுமே திருவிளையாடல் செய்யக்கூடியதுல ஒரு ரொம்ப கெட்டிக்காரர். என்ன பண்றாரு, இந்த கிளவி எப்படி உதவி பண்ணுது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக வைகையில தண்ணியை வர வச்சுறாரு. அந்த நேரம் ஆண்ட ஹரிபரந்தாமன் இருக்கிறார்ல அரசர், அவர் என்ன சொல்றாரு, ஆளுக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ண அடைக்கணும்னு சொல்றாங்க. இந்த அம்மா கிளவி என்ன பண்ணும், வெறும் பிட்டுனா படியாரம் சொல்ற கிளவி. இருக்கப்பட்டவன் காசு கொடுத்து ஆள் அனுப்புறான், இல்லாதவன் அவனே போய் என்ன பண்றான், கரையை உயர்த்துறான். இந்த அம்மா மட்டும் கரை போட போகிற பகுதி வந்து சும்மா கிடக்கு. அப்பனே முருகான் வேண்டாம நமச்சிவாயாங்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி வேண்டின உடனே சிவனே கிளம்பி வந்து என்ன பண்றாங்க, கூலி வேணுமோ கூலி, கூலியோ கூலின்னு வந்து கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லு, என்கிட்ட கூலி கொடுக்கலாம் ஆள் இல்லை, வாங்க இது ரெடியா கூலி கொடுக்கலாம் ஆள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஏப்பா நான் வச்சிருக்க பிட்டை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னதுனால பரவாயில்லம்மா குடுங்கம்மா சொல்லிட்டு அந்த பிட்டை வாங்கிக்கிட்டு போய் மண்ணை சுமந்து கொட்டுறாரு. அப்பவே 100 நாள் வேலை பார்த்திருக்காரு சிவன். என்ன தெரியுமா, மண்ணை எடுத்துட்டு போவாரு, கொட்டுறது வேற இடம், கொட்ட வேண்டியது இல்லை, விளையாடுவாரு, ஆடுவாரு, பாடுவாரு, டான்ஸ் ஆடுவார். அப்படி பிட்டுக்கு மண் சுமந்த, நீங்க எங்க பிட்டுக்கு இடையில மண் சுமந்தாங்க, போட்டோ மட்டுமா, அவங்க போட்டோ எடுத்துருங்க. அப்படி பிட்டுக்கு மண் சுமந்த கதையை அபிநயத்தோட, நான் சொன்னல பாவம் ராகம் தாளம் இசையோட அபிநயத்தோட இவங்க சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோவில்ல அடுத்து அரங்கேற்றம் பண்ணுவதற்கு முன்பாக இப்பொழுது கிரேடு 2 நினைக்கிறேன், 3 கிரேடு 3க்கு வந்திருக்காங்க. அது கிரேடு 2 கிரேடு 1ல ஒரு காலத்துல இந்த மேடைய அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணு நினைச்சு பார்ப்பாங்கிறதுல சிவபெருமான் அந்த நாடகத்தை பிட்டுக்கு மண் சுமந்த அந்த நடனத்தை இதோ உங்கள் கண் முன்னால் ஜோதி. பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன், பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன், ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன், தில்லையாடும் நடராஜன் உமையை தனிடம் சுமந்தவன், பூதகணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன், கைலை வாழும் சிவன், பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன். சிவன் ஆட அண்ட சராசரம் அசைந்தாட, சிவனாட உமை சேர ஆனந்த தாண்டவம் அரங்கேற, உலகாடும் சிவனாட அண்ட சராசரம் அசைந்தாட, நரம்பினை வீணை கம்பியாய் ஆக்கி இசையினை நீட்டிய ராவணனை அவன் பக்தியை மெச்சி வரம்பல தந்து அருளிய நந்தி வாகனனே, மலைமகனே கலைமகனே என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்தவனே, பிட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன்.
சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் பெட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமையை தனிடம் சுமந்தவன் பூத கணத்தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலையங்கிரி இறைவன் கைலையங்கிரி இறைவன். எம் பள்ளி இப்பொழுது எம் பள்ளி ஆசிரியர் திரு ஈஜே கோவிந்தன் அவர்களுக்கு பொன்னாடை போட்ட எம்சி அவர்களையும் நினைவு பரிசு வழங்க திரு லாரன்ஸ் சார் அவர்களையும் பொன்னாடை பெருப்பட்டு பொன்னிறமாவே இருக்காங்க. நினைவு பரிசும் பொன்னாடையும் 8th கேர்ள்ஸ் நடனம் எல்லாரும் அயர்லாந்துல இருந்து அப்படியே இறங்கி வந்த மாதிரி அப்படி வெள்ள வெள்ளையே இருக்கிறாங்க பாத்தீங்களா. ஒரு அருமையான ட்ரெஸ்ல உங்கள் கண்களுக்கு விருந்தாக்க பங்கு புட்டசா change the song இப்ப பாரு Now let's listen to the rhythm of Chennai. டான்ஸ் ஆட வருமா கேட்கல சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருடு அப்படியே கரண்ட் பாயணும். அது பாட்டு
சலச்சவங்கள்னு நடனமாடிய மாணவிகளுக்கு உறுதுணையாக இருந்த கோரியோகிராஃபர் திருமதி சினேகமணி ஆசிரியை, திருமதி வனிதா ஆசிரியை, பிருந்தா கலா இல்ல ஆரம்பிச்சு அப்படியே உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுத்தி பாருங்க எத்தனை பேருன்னு. அரங்கம் நிறைந்த காட்சிகளாக நடைபெறுவது போல அரங்கம் நிறைந்த காட்சிகளாக நடனமாட அடுத்த வருஷம் பார்த்து இப்ப ஆடின ஆட்டத்துல எரிச்சு சொல்லிட்டாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பா புது மேடையில தான் டான்ஸ், லேட் பண்ணவே மாட்டோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சேர்மன் வரட்டும், அவரு சொல்லிட்டாரு. இதோ பாசமுள்ள பாண்டியர் என் பள்ளி மாணவர்கள். Our grade 7 and 8 boys are here to light up the stage with an exciting vintage mashup.
absolutely fantastic. கோரியோகிராஃபர் கோகிலாராணி ஆசிரி, திருமதி ஆனந்தி ஆசிரி. ஐயா அப்படி நடுவில் நாட்டுக்கேப்பா வாங்க. அக்காவை அன்புடன் அக்கா அக்கா என்று அழைத்து நானே போத்துறேன். சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அயராத கட்சி பணியிலும் எங்களின் ஞாபகம் அடிக்கடி உறுத்தி கொண்டிருந்ததால் கட்சி பணிக்கு இடையிலும் இங்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிப்பதில் இதோ பெருமிதம் கொள்கிறோம். இப்ப மாநகருக்கு மேயர்னா மாநகர தந்தை, நகருக்கு சேர்மன்னா நகர் தந்தை. நமது நகர் தந்தையாக இருக்கின்ற திருமிகு சேது கருணாநிதி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம். நான் நகர்மன்ற உறுப்பினர் மட்டும் நினைச்சிடாதீங்க. திமுக கழகத்தினுடைய பெரிய தூணாக இருக்கிறேன், நகர் செயலாளராக இருக்கிறேன் என்று அன்போடு அவர்களுக்கும் ஜீவரத்னம் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இரவு உணவு என்றாலே, ஆண்டு விழா என்றாலே, இரவு உணவு என்றாலே உங்கள் ஞாபகம் எங்கள் மூளையில், மனதில், நினைவில், எண்ணத்தில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். திருமிகு தே. செந்தில்குமார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. விசாகம் நகர் தந்தை திருமிகு சேது கருணாநிதி அவர்களுக்கு நமது MC திரு தேவகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். அதே போல நகர் செயலாளர் திருமிகு ஜீவரத்னம் அவர்களுக்கும் நமது MC திரு தேவகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். திருமிகு தே. செந்தில்குமார் அவர்களுக்கும் நமது MC அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்ல திருவிளையாடல் புராணத்துல சிவன் கிளம்பி வந்தாருன்னா என்னென்ன நடக்குன்னு சொன்னல, நமச்சிவாய சொன்னா நிப்பாட்ட மாட்டார். 5 எழுத்து மந்திரம் சொன்னாலும் சரி, 7 எழுத்து மந்திரம் சொன்னாலும் சரி, 6 எழுத்து மந்திரம் சொன்னாலும் சரி. அதோ இதோ வருகிற திருவிளையாடல் புராணத்தில் உள்ள ஒரு சிறு கதையை எடுத்து சிறப்பாக நடிக்க வருகிறார் எம் பள்ளி மாணவிகள். வாங்க முகில்தாஸ். திருவிளையாடல் புராணத்தில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா என்பதை அறிய செண்பகபாண்டி அவையில் நடந்த ஒரு விவாத நாடகம் இதோ இங்கே. கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், அவேகத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கிடைக்கும். அப்படியானால் மன்னனைவிய மற்றவருக்கு இங்கு அதிகாரம்? இது அரசு சபை என்ற தமிழ் திருச்சபை, இங்கு சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் நான் அருமை கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீரோ? பழுதுள்ள பாட்டாயிருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? புத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன். ஓ, கீரனா? தலைமை புலவன் என்ற ஆணவத்தில் தான் என் பாட்டிலே தவறு கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? பாட்டை இயற்றியவர் யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீர்வராமல் இன்னுவர்களிடம் கொடுத்து அனுப்பியதன் காரணம்? அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். புலவர்களுக்கு முதலில் பொய்யலை தேவையில்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உன் அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்ற அர்த்தமா? இல்லை, அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலவர்களுக்கு சர்ச்சை தேவைதான், சண்டையாக மாறிவிடக்கூடாது. சண்டையும் சஞ்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை மாற்ற யாராலும் முடியாது. பொறுத்திருந்து பாரும்.
நக்கீரரே, எமது பாட்டில் எங்க குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லி குற்றமில்லை, ஆனாலும் அது கண்டிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீ இயற்றிய செயலை சொல்லும். கொங்குலே வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பால் கண்டல் ஒளிமோ, வைலியர் நட்பின் வைலியர் செரியை அறிவை கூந்தலின் அறியவும் உளவோ, நீ அறியும் பூவே இதுதானது செய்யுள். இச்செயலின் கருத்து தலைவன் தலைவியின் கூந்தலில் இருந்து வரும் நறுமணத்தை புகழ்ந்து கண்டை நோக்கி பாடுவதாக செய்ய அமைத்திருக்கிறேன். இச்செயலில் உட்கருத்து மலரிடத்தே உள்ள மகரந்த பொறிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி வந்தே, நீ கண்ட மலர்களின் மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலர் உண்டோ என்று கேட்பது போல் எழுதியிருக்கிறேன். புரியவில்லை. பெண்களின் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதே என் தீர்ப்பு. ஒரு காலமும் இருக்க முடியாது. வாசனை தேவைகளை பூசிக்கொள்வதாலும் கடந்து பூக்களை சூட்டிக் கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலில் மனம் இருப்பே தவிர பிறப்பிலேயே இயற்கையிலேயே வெறும் கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் கேட்டுக்கொள்ள முடியாது. தேவலோக பெண்களுக்கு கீழே 14 லோகத்தில் இருக்கும் பெண்களுக்கும் அப்படித்தான். பாக்களை ஏற்றவர்கள் வாக்கிலிருந்து உருவாகிறானே பார்வதி, அவளுக்கும் மறைவில்தானோ? மறைவுகள் என்ன? நான் அன்றாக வழிபடும் ஈசனுக்கு இடைப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள் உமையவள், அவளுக்கும் அதே வெளிப்படுத்தான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக தமிழின் மீது ஆணையாக என் தமிழ் புலமை மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாடல் குற்றமா? ஆண்டவா, நீரே முக்கன் முதல்வனாயினுமாவுங்க. உன் நெற்றியில் ஒருவன் காட்டிய போதிலும் உன்னுடையெல்லாம் கண்ணாக்கி சுற்ற போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றி கண் திறப்பிடும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாடை நெய் பூசி பங்கம் பரவரண்டு கால் பரப்பி சங்கரனை கீரியனாருக்கும் நக்கீரனோ என்கவே ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கரனார் கேதுகளும் சங்கை யாரும் துண்டு வாழும் அதனே உன்னை போல் இறந்துண்டு வாழ மாட்டோம். நக்கீரா, இறைவா மகேஸ்வர தென்னாருடைய சிவனே, நாட்டவருக்கும் இறைவா எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். செண்பக பாண்டியனே, சினமில்லை எமக்கு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. வேதனையை விடு. தீப்பொறியின் வெப்பம் தாளாது பொற்றாமரை குளத்தில் வீழ்ந்து கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா. ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, ஊழியும் நீயே, உலகம் நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே, முக்கன் முதல்வனே, தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூல பொருளே, அமைதியும் இனிய தமிழ் மொழியின்பால் நான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செயலில் பொருட்குற்றம் ஏற்படலாகாது என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறுவனை மன்னியுங்கள் தவறிருந்தார். நக்கீரரே, நீ தமிழோடு விளையாடவே அமைந்து வந்தோம். வந்திருப்பது இறை என்றெங்கும் நெற்றி கண்ணை திறப்பிலும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நீ தமிழ் திறமைக்கு என் வாழ்த்துக்கள். வாழ்க நீ தமிழ் தொண்டு. நன்றி. ஒரு மாதிரி மணக்குது, அது நேற்று போட்ட சிக்ஸாம்பு அப்படின்னு சொன்னாங்க. இப்படித்தான் நாம இருக்கு. ஆனா மனம் இருக்கிறதா இல்லையான்னு அன்னைக்கு போட்ட அரசரே புகழ்ந்து பேசுகின்ற அனைவரும் இணைந்து என் பள்ளி ஆசிரியர் இது எல்லாம் சாத்தியமல்ல, அனைவருடைய உழைப்பும் இருக்கிறது. அனைத்து ஆசிரியர்கள் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம சேர்மன், நம்ம வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரிடமிருந்தும் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். சினேவழி ஆசிரியர், கோயிலாரணி ஆசிரியர் எல்லாரும் அப்படியே வாங்க. நாங்களும் கோவிந்தன் சார் கோவிந்தன் சார் வர கோவிந்தன் சார். ஒரு பள்ளி சிறந்து விளங்குவது என்பது ஒரு இந்த பாராட்டு சான்றிதழை திரும்ப ஒன்று வரல, அதுக்காக சொல்லிட்டு இந்த பாராட்டு சான்றிதழை பெறுவதிலே இவர்களது திருக்கலங்களால் பெறுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லா கேட்டுக்கலாமே. தர்ணேஷ் ரெடியா இருக்குன்னு அப்படியே வருஷா சொல்றேன். சபரி ஜோதி, சஜனி ஸ்ரீ, கேஷிகா ரெடியா வாங்க. ஒவ்வொரு
இரண்டாம் பரிசு சார் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் சஜனிஸ்ரீ கேசிகா இருவருக்கு இரண்டாம் பரிசு. அடுத்து 3 கால் ஓட்டம் முதல் பரிசு கார்னிஷ் யுகன். இரண்டாம் பரிசு கீர்த்திவாசன் துளசிராமன். இரண்டாம் பரிசு கீர்த்திவாசன் துளசிராமன். இருவர் இரண்டாம் பரிசு. 3 கால் ஓட்டத்தில் ஜோடியாக தான் போக முடியும். பரிசுகள் வழங்கிய சேர்மன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இரண்டாம் பரிசு தருணிகா. ரித்திகா வீட்டுக்கு போறவங்க ரொம்ப கெட்டியா தான் இருப்பாங்க, நிறைய நீரை சேமிச்சு. அடுத்து தருணிகா. அடுத்து 5ஆம் வகுப்புல கரும்பதிக்க கூலியா அப்படிங்கிற ஒரு போட்டி. ரித்திகா, தருணிகா, சக்திகா வெயிட் பண்ணுங்க, எல்லா காவும் இருக்காங்க. சொன்னோம்ல முறுக்கு கடித்தல் போட்டியில ஒரு முறுக்க வேகமா கடிச்சு சாப்பிட்டு உடனே முதல் பரிசு பெற்ற சக்தியா அவர்களுக்கு அடுத்து நல்லா கைதட்டலாமே சிவானி ஸ்ரீ இரண்டாம் பரிசு. அடுத்து 6ஆம் வகுப்புக்கான ஓட்ட போட்டியில் முதல் பரிசை பெற்றவர் எஸ் சிவகார்த்திகேயன். இரண்டாம் பரிசு காவியன். 6ஆம் வகுப்புக்கான பெண்களுக்கான ஓட்ட போட்டியில் முதல் பரிசை பெற்றவர் கன்சிகா. இரண்டாம் பரிசு சிவானி. கன்சிகா ஆம்பளை பையன் வர்றாரு. ஓ வேடப்பா. இரண்டாம் பரிசு சிவானி. பரிசுகள் வழங்கிய திருமிகு ஜீவரத்னம் அவர்களுக்கு நன்றி. அடுத்து பரிசுகள் வழங்க திருமிகு செந்தில்குமார் அவர்களுக்கு விஜயராஜனுக்கு முதல் பரிசு. இரண்டாம் பரிசு தர்சன். விழுந்தனால பரிசு வாங்கிட்டாங்க. தர்சன் அவர்களுக்கு இரண்டாம் பரிசு. 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான லெமன் வித் ஸ்பூன் கௌசிகா. 7ஆம் வகுப்பு கௌசிகா முதல் பரிசு. இரண்டாம் பரிசு கேசிகா. உங்க கம்பம் வாங்கி அவங்க கேசிக்கு விட்டுருவாங்க. கேசிகா இரண்டாம் பரிசு. 8ஆம் வகுப்பு லெமன் வித் ஸ்பூன் கேர்ள்ஸுக்கு பிரியதர்சினி முதல் பரிசு. அந்த ஸ்பூன்ல லெமனை வச்சுட்டு வேகமா போகணும். முதல் பரிசு. இரண்டாம் பரிசு சாதனா ஸ்ரீ. பரிசுகள் வழங்கிய திருமிகு செந்தில்குமார் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கான திருமதி அகிலா, திருமதி வளர்மதி முதல் பரிசு. திருமதி அகிலா வந்திருக்கீங்களா? உள்ள ஆடியன்ஸ் கூட்டிட்டு போயிட்டீங்களா? வந்திருக்காங்க. திருமதி அகிலா அவர்கள் பணத்தை கைதில் கொடுத்துலாம். முதல் பரிசு. இரண்டாம் பரிசு வளர்மதி அவர்கள். வளர்மதிக்கு பதிலா எப்படியா இருந்தாலும் நான் வாங்கி அங்கேதான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சித்தா பரகராயா ஓட்ட போட்டி. இரண்டாம் பரிசு விஸ்வ ஆறுமுகம். ஒருத்தர் நான் சொல்லலாம் அவ்வளவுதான். தருண் வர்சன். அடுத்து இரண்டாம் பரிசு இருவர். எதிர்காலத்துல எம்சி ஆக்கிடுவேன் போல. ஏனி பிள்ளையா அதான் எதிர்காலத்துல எம்சி ஆக்கிடுவேன் போல. இப்ப மெம்பர் கார்டை போட்டு வச்சிருக்கேன். பெரிய இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் நாடாளுமன்றத்துடைய தலைவர், தெற்கு நகர்கலத்தினுடைய செயலாளர் நம்முடைய அருமை அண்ணன் கேது கருணா அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய என்னுடைய சித்தப்பா 1ஆம் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் தேவகித்து அவர்களே, என்னுடைய ஆர்வீர் அண்ணன் விசாகம் செந்தில்குமார் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். எங்களுக்கு
கட்சி சார்பாக ஒரு கண்டன பொதுக்கூட்டம் இருந்த காரணத்தினாலே நானும் நகர்மன்ற தலைவர் வருவதற்கு சிறிது நேரம் ஆகிவிட்டது. அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். காலையிலேயே நகர்மன்ற உறுப்பினர் பேசி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு வரோம்னு சொன்னால் அதுக்குள்ளே இங்கே ஏற்பாடுகள் கொஞ்சம் நடக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வரது லேட் ஆயிடுச்சு. அது போக இங்கே லேட்டாக வந்தாலும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்தையும் சிறப்பான முறையிலே பரிசு கொடுக்கும் நிகழ்ச்சியும் இங்கே ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மேலும் அதே போல இங்கே கூடியிருக்க மக்களுக்கு ஒன்று சொல்ல நான் கனவுப்பட்டிருக்கின்றேன். இந்த பள்ளி ஒரு மாதிரி பள்ளியாக சிறப்பாக விளங்கக்கூடிய பள்ளியாக வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முக்கியமாக 1ஆம் வார்டு நகர்மன்ற உறுப்பினர் சித்தப்பா தேவகிட்ட அவர்களுக்கும் என்னுடைய முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயுமே நகராட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு நகர்மன்றத்தை கேட்டே இருப்பார். பள்ளிக்கூடத்துக்கு கிளாஸ் ரூம் வேணும், பள்ளிக்கூடத்துக்கு செய்யணும்னு எப்போ பார்த்தாலும் சித்தப்பா அதை கேட்டே இருப்பார். அவருடைய சேவை மிக மகத்தான சேவை. அதை இங்கே நான் கட்டாயம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுபோல நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர், திராவிட மாடல் நாயகர், நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு காலை உணவு திட்டம், அதுபோக புதுமை பெண் திட்டம், புதிய கிளாஸ் ரூம், அனைத்து விஷயங்களையும் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் சிறப்பான முறையிலேயே செய்து கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய பரம்புடி நகராட்சியில் நம்முடைய நகர்மன்ற தலைவர் அவர்கள் சிறப்பான முறையிலே 1ஆம் வார்டு 2ஆம் வார்டு பகுதிகளுக்கு சாக்கடை வசதியையும் தெருவிளக்கு வசதி, இப்போது கூட 1ஆம் வார்டு பகுதியில் தெருவிளக்கிலிருந்து ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு புதிய தெருவிளக்குகள் போடுவதற்கான ஒரு தீர்மானத்தை போன நகர்மன்ற கூட்டத்தில் வைத்திருக்கிறார்கள். அவருக்கு உங்கள் சார்பாக என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் காரணம் என்று விளக்கி சொன்ன அதுபோல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னென்னவெல்லாம் பள்ளிக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் அருமையாக கூறிய திருமிகு ஜீவரத்னம் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பேச சிறப்புரையாற்ற திருமிகு தேவகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைத்தார். வருகை தந்து விழாவினை சிறப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற நமது பரமக்குடியினுடைய நகர்மன்ற தந்தை சேது கருணாநிதி அவர்களே, வடக்கு நகர் செயலாளரும் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினரும் மாணவர்களுடைய அருமை தம்பி ஜீவரத்னம் அவர்களே, தம்பி விசாகம் புரட்டாசாலையுடைய உரிமையாளர் செந்தில்குமார் அவர்களே, மற்றும் இங்கே இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக அத்துணை ஏற்பாடுகளையும் செம்மையாக செய்து விழா திறம்பட நடப்பதற்கு காரணமாயிருந்த ஆசிரியர் பெருமக்களும் அந்த ஆசிரியர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு விழாவுடைய சிறப்பாளராக சிறப்பு வர்ணனையாளராக சிறந்த வர்ணனையாளராக இருக்கக்கூடிய பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, பெற்றோர்களே, மழலை செல்வங்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நகர தந்தை இந்த பள்ளிக்கு புதிதாக 2 வகுப்பறை வேண்டும் என்று கேட்டேன். தம்பி ஜீவரத்னம் அவர்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். நகர்மன்ற தலைவர் அவர்கள் சொன்னவுடனே, அவரிடம் கோரிக்கை வைத்தவுடனே மறுகணம் எதுவும் யோசிக்காமல் உடனடியாக பள்ளி கட்டிடம் 2 கட்டடங்களை கொடுத்தார். அவருக்கு இந்த கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற தருணத்தில் அதாவது அன்னச்சத்திரங்கள் 1000 அமைத்தல், ஆலயங்கள் 16,000 அமைத்தல், ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவித்தல் என்பது மிகப்பெரிய தலையாய கடையாகும். அந்த கடமைக்கு உரியவராக இந்த விழாவில் மேடை அமைத்திருக்கின்ற நகர தந்தை அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறுகிறேன். அதே போன்று பரமக்குடியில் உள்ள 36 வார்டுகளிலே ஏறத்தாழ ஒரு 8 லட்சம் ரூபாய் தீர்மானம் போட்டு தெருவிளக்குகள் 150 விளக்குகள் இருக்கு. அதாவது லைன் ஏற்கனவே ஒரு 45 விளக்குகள் பொருத்தப்பட்டாச்சு. இன்னும் ஒரு 3 விளக்குகள் பொருத்தப்பட இருக்கிறது. அம்மன் நகர், சடையப்பா நகர், முத்தியா நகர், அந்த மானாமரையுடைய தேவராஜ் நகர், மானாமரையுடைய சாலைகள் அத்துணையும் ஒரு 100 தெருவிளக்குகள் பொருத்தப்பட இருக்கிறது.
இப்பொழுது மின்கம்பிகள் இழுக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே, அதாவது 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தெருவிளக்குகள் அத்தனையும் அமைத்துக் கொடுத்த நமது நகர்மன்ற தந்தை சேது கருணா அவர்களுக்கும் உடனே இருந்த தம்பி ஜீவனத்திலும் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று எண்ணற்ற பணிகள், எந்த பணிகளை தலைவரிடம் கோரிக்கை வைத்தாலும் மஞ்சள் பட்டின பகுதி என்றால் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உடனடியாக தலைவர் எவ்வாறு செய்து கொடுப்பாரோ, தலைவர் கலைஞர் இருந்தால் அவருடைய ஆணை எப்படி இருக்குமோ அதே போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் தட்டாமல் இந்த பகுதி மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நகர தந்தைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த பள்ளி என்பது இப்பொழுது ஒருங்கிணைப்பு, அதாவது ஒன்றிய அளவிலே சிறந்த பள்ளியாக சான்று வழங்கியிருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் பள்ளியினுடைய ஆசிரியர்களும் ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் தான் அதற்கு மிக மிக பொறுப்பேற்று இருக்கின்றார்கள். அந்த தருணத்தை நான் மிக மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். அதே போன்று எண்ணற்ற பள்ளிகள் இருக்கின்றது பரம்பை மாநகரிலே. அந்த பரம்பை மாநகரில் இருக்கக்கூடிய அத்துணை பள்ளிகளுக்கும் சிறந்த பள்ளியாக, முன்மாதிரி பள்ளியாக திகழக்கூடிய இந்த பள்ளியிலே உங்களுடைய குழந்தை செல்வங்களை சேர்த்து மேலும் இந்த பள்ளி வளர்வதற்கும் பள்ளி திறம்பட செயல்படவும் உறுதுணையாக இருக்க வேண்டுமாறு உங்களிடம் பரிவன்புடன் வேண்டுகிறேன். ஏன்னா நீங்க ஏதாவது பேசிக்கிட்டா பையனுடைய அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுங்கிறக்காண்டி ரொம்ப நேரம் பேசுகிறோம், பேச்ச யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் கொண்டை பெற்று அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். அடுத்த தலைவர் உரையாற்றுவார் உங்களிடம். அடுத்து சொல்லுவோம்ல, கேளுங்கய்யா உடனே கொடுப்போங்கிற மாதிரி பேரே வச்சிருக்கிறாங்க. சேது கருணாநிதி. சேதுங்கிறது இந்த கருணையும் நிதியும் சேர்ந்தால் கருணா நிதி. ஆக நிதியும் இருக்கிறது, கருணையும் இருக்கிறது. கேட்டால் கிடைக்கும். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு வாய்க்காலாக, வடிகாலாக, அணிலாக, வழியாக இருந்து கொண்டிருப்பவர்கள் இருவர். யார் அப்படி கேட்டால் ஜீவரத்னம் அவர்களும் நமது திருமிகு தேவகிருஷ்ணன் அவர்கள் இருவருடைய முயற்சியினால கண்டிப்பா நடக்குது. இப்ப கூடிய விரைவில் எல்லாமே நடந்துருச்சு, எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் ஆண்டுலா மேடை திறப்பு விழாவோட நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் ஆண்டுலா மேடை. அதோட ஏன் பாலிசி என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது, அவங்க பாலிசி என்னன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. கேட்டு பெறுவார் பலர், கொடுத்து பயனடைவார் பலர், கொடுத்து இன்பம் பெறுவார் பலர். கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, கேட்கிற இடத்துல நான் இருக்கிறேன். என்ன கேட்க போறேன், ஐயோ ஆண்டுலாவுக்கு வந்த மேடையில் அடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சிசிடிவி கேமரா அடுத்தபடியாக ரொம்ப செலவெல்லாம் இல்லை. 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்லாம் நான் பிட்டு போடலை, பில்லு போடலை. சின்ன சிறு செயல்பாடு தான். ஒரு சிசிடிவி கேமரா நீங்க ஏற்பாடு பண்ணிருங்க. ஆண்டு விழா மேடையை முடித்த பின்னர் அடுத்ததாக இந்த மேலச்சத்திரம் பள்ளியில் போட்டது போல ஒரு ஷெட்டும் போட்டுட்டு ஆண்டு விழா கலையரங்கமாக சிறப்பாக இருக்கும். உங்கள் பேர் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் என்பதை சொல்லி இல்ல நல்லா கைதட்டுங்கப்பா, நல்லா ஜோர கைதட்டு பார்க்கலாம். இதுபோல செஞ்சதுக்கு ஜோர கைதட்டுங்க. பத்தல இன்னும் பத்தல, நல்லா கைதட்டு, ஜோர கைதட்டு பார்க்கலாம். பின்னாடி இருக்க அக்காலாம் எதுக்குறா கைதட்டு, நான் பாட்டுல இருக்கிற கையை அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே பாட்டு நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம். கட்டிட்டாங்க. அடுத்ததாக கொடுக்க போவதற்காகவும் கைதட்டுங்கள். அவர்களை கொடுத்து சிவந்த கரங்கள் என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் சொல்லலாம். இன்று நகர்த்தத்தையாக இருக்கக்கூடியவர்களை சொல்லலாம். இதோ கொடுத்து சிவக்கக்கூடிய கரங்களாகிய திருமிகு நகர் சேர்மன், நகர் தந்தை அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற இதோ அழைக்கிறோம். ஸ்ரீ இளைஞன் நகர் பள்ளியுடைய நிறுவனத்துடைய ஆண்டுவிழாக்கு வருகின்றுள்ள எங்களுடைய வடக்கு நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினரான தம்பி ஜீவரத்ன அவர்களே, 1வது நகரமன்ற தேவகிருஷ்ணன் அவர்களே, நம்முடைய விசாகம் செந்தில்குமார் அவர்களே, மகளிர் சைலா அவர்களே மற்றும் இந்த சீரான சிறப்பாக வரவேற்பு நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் ஜோசப் அமர்ராஜ் அவர்களே, இந்நிகழ்வில் சீர சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, பெற்றோர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். எங்கள் நகரத்தில் நாட்டு சொல்லிட்டாங்க. முதல்ல இந்த சிறந்த முறையில் இந்த ஆண்டு எங்களையும்
என்னுடைய நகர கட்சியாளர்கள் சிறப்புரை செய்து வரவேற்பு நிறுத்திய நமது தலைமை ஆசிரியருக்கும் நகரமன்ற உறுப்பினர் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். அதாவது ஒரு பாட சோருக்கு ஒரு சோறு பலன் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்ததுமே ஒரு நாடகம் நடத்தினாங்க, அற்புதமாக இருந்துச்சு. அதாவது சிறுவர்கள் இல்லாமல் இல்லை, பெரியவர்கள் இருந்தால் கூட இந்த நாடகத்தை சிறந்த முறைக்கு செய்திருப்பார் என்பது கடினம். எப்பொழுது அவர் நடிப்பை பார்த்திருப்பது பழைய காலத்தில் உங்களுக்கே தெரியும். என்னுடைய காலத்திலே அந்த நாடகத்தை படத்தை பார்த்து கொண்டிருக்கேன். அப்படி ஒரு படம் சிறப்பாக குறும்படம் மாதிரி செஞ்சிருக்காங்க. இந்த காரணம் பேரெல்லாம் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமாக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் இது செயல்பட முடியும். ஒரு அரசு இந்த தமிழகத்தில் சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிற காரணம் தமிழக முதல் தளபதியார்கள். அதுபோல இந்த பள்ளியில் சிறந்த முறையில் இந்த பள்ளியானது ஆசிரியர்கள் ஒத்துழைத்து தலைமை ஆசிரியர்கள் ஜீவன் சிறப்போடும் எல்லாத்தையும் இணைத்து இந்த பள்ளியில் ஒன்றிய அளவில் தமிழகத்துடைய முதல்வர்களுடைய ஆணைக்கிழங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்ம ஒரு சிறந்த பள்ளியாக கொடுப்பதற்கு காரணம் ஒற்றுமை. ஒற்றுமை இருந்தால் தான் எதை சாதிக்க முடியும் என்பதற்காக இந்த பள்ளி சேரும். அப்படிப்பட்ட பள்ளியில் எங்களையும் நடத்திற்கு இந்த மாதிரி பெருமணிகளுக்கு மீண்டும் ஒரு நினைப்பது எப்போது கேட்டாலும் கொடுக்கிற காரங்கள் கண்டிப்பாக கேட்காம தரப்படியுடைய தளபதி ஆட்சி நாங்கள் 2 வகுப்பறை கொடுத்தோம். இப்பொழுதே போனாலே கொடுத்து அறிவிச்சேன், மேடை விட்டுனேன். கண்டிப்பாக அதை செஞ்சிருப்போம். தேர்வுனால அந்த வேலையில் பார்க்க முடியல. எனக்கு குழந்தைய தேர்வு வரும்போது நடுவால வேலைகள் செய்ய ரொம்ப எனக்கு குடி கொண்டு இருக்கேன். இப்போ சின்ன பிள்ளைகள் ஆகிய குடியில் ஏதாவது சிரமம் ஏற்படுவதற்காகவே இந்த படிப்பானது இந்த இறுதி மார்ச் முடிந்தமே தேர்தல் தேர்வு முடிந்த பிறகு உடனே ஆரம்பிக்கின்ற அந்த கலையரங்கம் கட்டப்படுகிறது. அடுத்த ஆண்டு இவர் வாழையில் இல்லாமல் இளையான கலையரங்கள் மட்டும். அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர் சொல்லுவோம் சிசிடிவி கேமரா. ஏனென்றால் நமது மனிதனுக்கு 2 கண்கள், 3வது கண்கள் சிசிடிவி கேமரா. எது நடந்தாலும் காட்டிக் கொடுக்க நம்ம கூட சொல்றதுக்கு தேவைப்படுவோம். ஆனால் சிசிடிவி கேமரா என்பது எதை எப்படியோ அப்படியே ஒளிபரப்பு கேமராவை கண்டிப்பாக வர கூட்டங்களில் என்னுடைய நகர கட்சியினரும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்போடு இந்த கூட்டத்தை ஏற்பட்டு அதையும் செய்து முடிப்பெற்று போகிறேன். கல்வி என்பது முக்கியம். இந்த கல்வியை சிறந்த முறை கற்றுக்கொண்ட ஆசிரியர் பெருமக்களும் தலைமையுடைய ஆசிரியர்கள் சூழல் செயல்படுத்தியிருக்கார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழக முதல்வர்கள் கல்வியும் மருத்துவத்தை 2 கண்களாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கல்வியானது மேன்மேல் வளர வேண்டும். நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கணும். எப்படி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அரசியல் படித்து அரசியலாவது ஒரு அரசு பள்ளியில் படித்து இந்தியாவிலும் ஒரு ஜனாதிபதி அவர்கள், அதுபோல நீங்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படித்து பெரிய பெரிய உங்களுக்கு ஒரு டாக்டர், இன்ஜினியர், வழக்கறிஞர் இப்படி பெரிய பொறுப்பு வந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதற்கெல்லாம் இந்த ஆசிரியர்கள் மிக அதிகமான தன்னுடைய பணியை செய்திருக்கிறார்கள். அதாவது மாதா பிதா குரு செய்வார்கள். அப்படிப்பட்ட மாதாவுக்கு பிறகு குரு ஆசிரியர் பெருமக்கள் இப்பொழுதும் உங்களுக்கு சேவை தன்னுடைய குடும்பத்தை கூட மறந்து ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவிகளை குடும்பத்தார எப்படி தன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளை தேடி காப்பார்கள். அதுபோல் இந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்களை தீவிர சிறப்போடு செய்து கொண்டிருக்கார்கள். அதற்கெல்லாம் பெற்றோர் நீங்கள் தான் இந்த பள்ளியில் படித்து மேலும் வளர வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வில் எங்களை மனத்திற்கு லேட்டாயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன இருக்கு இருந்தாலும் வருங்காலங்களில் உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை பாடி கிடக்கணுங்கிற மாதிரி மெல்லிய மலராயும் தட்டாது செல்லாதுடி. அதாவது எவ்வளவு பெரிய மென்மையான மலராக இருந்தாலும் சரி, அதில் கனமான முடிய வச்சா கூட அது ஊடுருவாது. அதை எப்படின்னா அதை ஒரு தட்டுனாத்தே அந்த மலரையே ஊடி போயிடுமா. அதுபோல அத்துணை ஆசிரியர்களையும் மாணவ மாணவிகளையும் சிறப்பான சிற்பியாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஜோசப் அமல்ராஜ் அவர்களுக்கு அனைத்து பொதுமக்களின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் அனைத்து பெற்றோர்களின் சார்பாகவும் அனைத்து ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவருக்கு இந்த பொன்னாடையை நகர்மன்றத்தினுடைய தந்தை அவர்கள் போற்றி கௌரவிப்பார் என்பதை தெரிவித்துள்ளது.
இன்னொன்று வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா கண்டிப்பா சொல்ல முடியாது. அனைவருக்கும் வணக்கம். நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்துல உருமிட கொட்டுங்க கொண்டா. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்துல உருமிட கொட்டுங்க கொண்டா. கிண்டா கண்டா கத்தி சுத்தி கிண்டா குண்டா குண்டே கோலே, இடிக்கிற கோலே ஈரோட்டு கோலே, சிவக்கிற கோலே சிவகங்கை கோலே, நெடு கோலே நெஞ்சங்கள் கோலே, அச்சமில்லை சொல்லுச்சு எட்டயபுரத்து கோலே. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. முரு 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 முரு. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. ரத்தம் ரெண்டும் ரோத்திரமா மருஜோ, பித்தாமண்ணு இருதயமும் பாடிச்சோ, நடி நரம்பெல்லாம் வெறிப்பாஞ்சிச்சோ, அது சோகம் எல்லாம் முழுசாத்தா முடிஞ்சிச்சோ. இப்படியாடாம வேற எப்படி கொண்டாட, சப்பனம் கட்டாம நாம எப்படி கொண்டாட. கொட்ட கொட்ட குதா குந்தா ஜோட்டா பேட்டா குமே கோலே, கலவர கோலே கல்கத்தா கோலே, புனியாத கோலே குஜராத்தி கோலே, எழுச்சிடும் கோலே எட்டூரு கோலே, அன்பே சீருக்கு திருநெல்வேலி கோலே. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. சுத்துடா தலைப்பாக சுத்துடா, மலை வளைச்சி கை காப்பா மாட்டுடா. காசனமே நெஞ்சுன்னு சொல்லுடா, மனமிலே கை வச்ச வெட்டுடா. பத்திகம ராசா ஏ தீபக பட்டாசா, கவசரியாச்சா குடாடிட கணேசா. மன்னா முன்னா முல்லா சுல்லா திலே பிலே பலே போலே, பத்தவச கோலே பஞ்சாபி கோலே, தங்க தங்க கோலே தத்து திரி கோலே, கொம்பனத்து கோலே பலஹாசி கோலே, வெற்றில முழங்குச்சே வீர மராத்தி கோலே. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. நானும் நீனும் வெவ்வேறு இல்லடா, நீனும் நானும் ஒரு தாயின் பிள்ளடா. பொறுப்பு நம்ம எல்லோரும் ஒண்ணுடா, எல்லாருக்கும் கொடுக்கும் இந்த மண்ணுடா. போராடலத்தோரா போய் சொல்லுடா ஊர் ஊரா, போராடி விடுதலை நம்ம கையில வந்துச்சுடா. அதிரடி காத்து அதிரட்டும் மக்கா, தலங்கட்டி ஆடு கைய தக்க தக்கா, தெற்கு மேற்கு வடகிழக்கு ஒன்னாச்சு எக்கா, நிலமீது வாழட்டும் வானம் நம் பல்லாக்கா. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. நேத்தில மறந்திட அடிகட ஜெண்டா, காத்தில உருமிட கொட்டுங்க கொண்டா. நன்றி. எனக்கு கேட்க நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது
பங்கு புட் த சாங். பின்னால காலவரிட்டா பட்டு கொண்ட அம்மாடு திருச்சி திருச்சி பின்னாடி பழம் பறித்தா ஏய் நீ வா, நீ வா. ஏய் அண்ணா நாட்டு குத்து விளக்கு, குல விளக்கு, அகல் விளக்கு, சிம்னி விளக்கு, சாதா விளக்கு, தெரு விளக்கு. முத்து முத்த பெஞ்ச மழை தண்ணி நானே அந்த முகிலில தொங்குதடி தண்ணி நானே வெடி வரும் நேரத்திலே தண்ணி நானே நீ வெடி கட்டி வந்து அடி தண்ணி நானே எடி வச்சு என் உசுரை எட்டி பார்க்காத மிசமுழி சிக்கிச்சு பட்டுப்பாட விவசாயம் பண்ண உனக்கு ஆசை இல்லை வேற போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஆட்ட ஆட்டத்துல ஸ்டேஜே ஒரு தனியா ஆடு. இவங்க ஒரு தனியா ஆடுனா ஸ்டேஜ் ஒரு தனியா ஆடு. நாங்கெல்லாம் தனியா தான் ஆடுறோம். தனியா போட்டுட்டு பைக் எப்படி போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உட்கார்ந்துருக்க எல்லாரும் தனியா டிக்கெட்டு டிக்கெட்டு கிட்டு ஆடுற அளவுக்கு நாங்கெல்லாம் எதுக்கு சலச்சவங்க இல்லைங்கிற மாதிரி சிறப்பாக நடனமாடிய மாணவிகளுக்கு விசில் பறக்க, இளைஞர்களுடைய விசில் பறக்க அருமையாக நடனமாடிய மாணவிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஆலை கருடவனே நீலமேகு வண்ணா, நீலமேகு வண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குழலே உலகந்த நாயகனே 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 பல சன்னதிகள் கூட முன்பு செய்த
தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே ஒன்னாம் படி எடுத்து ஒரவரவா ஒசந்த பூவா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரை என பேச்சிய தலவாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பொண்ணுக்கு அழகு புக்கு ஆத்தாவரள புஞ்சொலக்கே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே ரெண்டாம் படி எடுத்து ரெண்டு வந்த கிளி ஒரவரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரை என பேச்சிய தலமாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே ஆறாம் பொண்ணுக்கு அழகு முகத்து ஆத்தாவரள புஞ்சொலக்கே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே மூணாம் படி எடுத்து முத்து பல்லக்கா ஒரவரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரை என பேச்சிய தலமாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே ஆளாமனுக்கு அழகு புக்குத்து ஆத்தாவரள புஞ்சொலக்கி தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே நாலாம் படி எடுத்து நாகரத்தின ஒரவரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரை என பேச்சிய தலவாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் பொண்ணுக்கு அழகு புகுத்த ஆத்தாவரள புஞ்சொலக்கி தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே நாலாம் படி எடுத்து நாகரத்தின ஒரவரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரை என பேச்சிய தலவாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே ஆளாமனுக்கு அழகு புகுத்த ஆத்தாவரள புஞ்சொலக்கி தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே அஞ்சாம் படி எடுத்து அஞ்சு பல்லக்கா ஒரவரவா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரை என பேச்சிய தலமாரியம்ம சித்திர கோபுரம் கட்டவே ஆளாமனுக்கு அழகு புகுத்த ஆத்தாவரள புஞ்சொலக்கி தன்னன்னாதீனம் 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 தன்னானே ஆறாம் படி எடுத்து அரும்பரும்பா ஒரவரமா பத்திரகாளிய கருப்பசாமிய பெத்தவ தேவிய வல்லவ சாமிய முன்னோரை என பேச்சிய தலமாரியம்ம சித்திர கோபுரம் கட்டவே ஆளாமனுக்கு அழகு புகுத்த ஆத்தாவரள புஞ்சொலக்கி தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே கொட்டிய கையும் வலித்து போச்சு பல கோடி வளையல்கள் விட்டு போச்சு சித்திரம் வந்து நிலாவ மறைக்கிடு உத்தரவு கொடு மாரியம்மா தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே. நன்றி. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். அங்கே put the song. Nice try. Nice try. Masabishi. Stand the hand but the mic lucky. Now all the two are dancing and stand the kabaki. Stop the volume make the vision pura pura achi. Ipo rumba kushi. Masabishi. Ange. Change the song. Yuppa par. Pattu kotta ambaadu. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மன்னாரு மன்னாரு மகிம உள்ள மன்னாரு மச்சா என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா நண்டு பிடிக்க சொன்னாரு தகுத 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 ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வளர்ச்சி அவர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா. இங்க படுத்து இருந்துச்சுன்னா தாங்க முடியுது. தலை வைக்கிறா தலை வைக்கிறே. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. டான்சர் வருமானு கேட்டேன். பார்த்தா தெரியாம இவத்தை கேட்கலாமா வேணாமா? என்னப்பா இந்த குத்துக்கு ஒரு சோழரை வச்சு தயாரே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க சோழரை மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே சொல்ற கீழே இப்ப எல்லாரும் இதே சூழல மாவரிக்க சொன்னா எப்படி இருக்கீங்க? அந்த கடைசி வள்ளிமாமே வள்ளி வள்ளிமாந்தா வள்ளி வள்ளிமாமே வள்ளி வள்ளிமாந்தா வள்ளி வள்ளிமாமே வள்ளி வள்ளிமாந்தா வள்ளி வள்ளிமாமே வள்ளி வள்ளிமா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா என்னடா கட்ட குறைக்கு கட்டம் தெரியல. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா? இந்த கைப்புள்ளாத கட்ட போறாங்க. என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடும் பாடி தொலையும். நல்ல டிஜே சங்க போட்டாதியா நச்சு குத்தியா
யாருக்கு அடிச்சாங்களே இல்லையோ மேடைக்கு கண்டிப்பா அடிச்சிருக்காங்க. பிச்சு பிசிறி தெரிச்சு ஓடுற மாதிரி. நீங்க என்னடா ஆடுறா, அடுத்து இருக்கோம்டா நாங்க கைதியோட அப்படிங்கிற மாதிரி. நன்றி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ஆத்திரிகள் வந்துவிட்டார், ஆத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ஆத்திரிகள் வந்துவிட்டார், ஆத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு வெற்றி இவற்றை பாட்டி பாட்டி சொந்த மத்த துன்பம் தாராதி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ஆத்திரிகள் வந்துவிட்டார், ஆத்திரங்கள் ஓடிவிடும். காலம் சொல்லாம காலம் உலகம் உல்லாச கோலம். இளமை ரத்தங்கள் ஊறும், உடலில் ஆனந்தம் ஏறும். என்றும் என்றும் இன்பமயம். தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகளில் ஓடிக்கொண்டு மரபை மறந்து செலவு செய்து பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு வெற்றி வெற்றி வட்ட வீடு பாட்டி பாண்டி கொத்த மத்த இந்த துன்பத்தில் தாராதி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ஆத்திரிகள் வந்துவிட்டார், ஆத்திரங்கள் ஓடிவிடும். காலை ஜப்பானி காபி, மாலை இங்கிலாந்து கேப்ரே, இரவில் தாய்லாந்து ஜாலி, இதிலே நமக்கென்ன வேலி. இங்கும் எங்கும் நம் உலகம் நமது பாக்கெட்டிலே, வாழ்க்கை பார்க்கும் பாக்கெட்டிலே. இரவு பொழுது நமது பக்கம் கொண்டாடுவோம். கட்டழகு வெற்றி வெற்றி வட்ட வீடு பாட்டி பாண்டி கொத்த வீர மத்த இந்த வீட்டு துன்பம் தாராதி. அவன்
கைகள் இரண்டு. Come on, everybody. ஆவட்டும் ஆடட்டும் கால்கள் இரண்டு. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் இரண்டு. ஆவட்டும் ஆடட்டும் கால்கள் இரண்டு. கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டளை வெற்றி வெற்றி வட்டமிடு பாட்டி பாண்டி முத்தகிற மத்த தாராரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் ஆத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் இளைஞர்களை கேட்பதற்காக ஒரு பாடல். ராஜாவுக்கு எல்லாரும் அது மண்டவரிய நெடியடா போட்டா தெரியாதடா. மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல பணிகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடும் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிலுக்கு வார்பட்டி. என்ன ராகத்துல பாட போற? இது கலாரி ராகத்துல பாடலாம்னு இருக்கேன். என்ன என்ன ஐட்டங்களோ புகழ் பாட்டே புளியப்புடிச்சு கால உடச்சு அமுக்க சொல்லுகிற தூரம் அது எப்படி ஒத்துப்பா, அது எப்படி அமுக்கிப்பா. என் குத்தம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வாரம் மாறவில்லை, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளியில்லை. அவர் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிரில்லை. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ராசாத்தி 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 ராசாத்தி
ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி பங்கு எஸ் கேளுங்க சாங் பாபா இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு மெயின் இண்டஸ்ட்ரி முடியல கைதி கட்ட பாருங்க ஆத்தாடி வடிவேல் கட்டா வடிவாளைய கட்டா நகைச்சுவையாக நடனமாடிய நமது 11ஆம் அருமையான நாங்கள் நிகழ்மா ஓகே feelings of
மாணவிகளுக்கு நன்றி. முடிஞ்சிச்சு. பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி செந்தில் வடிவு அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. பச்சமலை பக்கத்தில மெயின்னு சொன்னாங்க, மெயின்னு சொன்னதில்ல நாயங்கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்சகிளி பச்சமலை பக்கத்தில மெயின்னு சொன்னாங்க, மெயின்னு சொன்னதில்ல நாயங்கண்ணாத்தா. மாடு வெட்டி பால கறந்து வச்சா பாதிரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமலை பக்கத்தில மெய்துன்னு சொன்னாங்க. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை அதை
சொன்னாங்க. செங்கரும்பு பூவான பூங்கரும்பு செங்கரைய தின்னு சொன்னாங்க. செங்கரையா தின்னிருக்க நாயமில்ல அடி சித்தகத்தி பூவிலிய நம்பவில்லை. உச்சி வகுத்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில நெய்துன்னு சொன்னாங்க. நெய்துன்னு சொன்னதில நாயகன்னாக்கா உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில நெய்துன்னு சொன்னாங்க. நெய்துன்னு சொன்னதில நாயகன்னாக்கா. தேங்க்யூ. இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் அதாவது நம்ம பள்ளி மாணவ மாணவிகள் வந்து தங்களுடைய திறமைகளை காட்டல அள்ளி அள்ளி கொட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய திறமையை வந்து சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க. நன்றி கூறுறதுங்கிறது நம்மளுடைய தமிழர் மரபு. அதாவது நன்றி மறப்பது நன்றென்று நன்றெழுது அன்றே மறப்பது நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பெரிய நபர்களுக்கும் நம்ம இந்த தருணத்துல கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். இந்நிகழ்ச்சியை வந்து தலைமையேற்று நடத்தி கொடுத்த நமது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அவங்க வரல, இருந்தாலும் அவங்க தலைமையேற்று அவங்க தலைமை தாங்கி தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கு. அவர்களுக்கும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து நமக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கிய நமது வட்டார கல்வி அலுவலர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் திருமதி சுதாமதி அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வினை முன்னிலை வகித்து சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது நகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும் இந்நிகழ்விற்கு வந்து வருகை புரிந்து அவர்களும் நமக்கு நம்ம வார்டு பகுதிக்கு நிறைய நல்ல பல திட்டங்களை வழங்கி சிறப்பாக இன்னும் பல நல்ல பல திட்டங்களை வழங்க இருக்கும் நமது நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் திரு சேது கருணாநிதி அவர்களுக்கும் நமது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் எப்பொழுதுமே எந்த நிகழ்விற்கு அழைத்தாலும் தாங்கள் அதாவது இல்லை என்று இல்லாமல் எது கேட்டாலும் எங்களுக்கு உடனே வந்து செய்து தரக்கூடிய நமது நகர்மன்ற உறுப்பினர் தேவகிருஷ்ணன் அவர்களுக்கும் நமது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் வட்டார கல்வி அலுவலர் திருமதி பாண்டீஸ்வரி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து இந்நிகழ்வு சிறப்புடன் நடைபெற மிகவும் உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நன்கொடையினை அள்ளி அள்ளி கொடுத்த எங்களது நன்கொடையாளர் பெருமக்கள் அத்தனை உள்ளவர்களுக்கும் எங்கள் நமது பள்ளியின் சார்பாக அதாவது மீண்டும் மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து எங்கள் பள்ளிக்கு வந்து மிக மிக அவசியமாக இருக்கிறது. இத்தருணத்தில் அதை நாங்கள் சொல்லிக்கிறதுல மிகவும் முக்கியப்படுகின்றோம். மேலும் நமது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அதாவது நமது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் எப்பொழுதுமே எங்கள் பள்ளிக்கு என்ன தேவை இருந்தாலும் உடனே வந்து அவர்கள் வந்து தங்கள் உதவியினை வந்து நல்கி எங்கள் பள்ளி சிறப்புற இருக்க தங்களுடைய அறிவுரைகளை வழங்கி சிறப்பாக எங்கள் பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நமது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் பள்ளிக்கு தேவையான உணவு விருந்து உபசரிப்பு எப்போது கேட்டாலும் மறுக்காமல் ஒவ்வொரு வருடத்திலும் ஆண்டு விழாவின் போது சிறப்பாக அள்ளி அள்ளி கொடுக்கின்ற நமது செந்தில்குமார் அவர்கள் விசாகம் புரோட்டா சாலையிலே நிறுவனர் செந்தில்குமார் அவர்களினுடைய
உதவியினையும் இத்தருணத்தில் நாங்கள் மறக்கவில்லை, எண்ணுவதற்கு மறக்குவதில்லை. அவர்களுக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்கள் மாணவ மாணவியர்களை சிறப்பாக ஊக்கப்படுத்தி அவர்களை கலை நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொள்ள வைத்து அவர்களுக்கு சிறப்பாக பயிற்றுவித்து நல்ல முறையில் நடனங்களுக்கு பயிற்றுவித்த எங்கள் ஆசிரியர்களுக்கு மிக இத்தருணத்தில் நமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விற்கு ஒளி அமைத்து கொடுத்த நமது கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தளிக்கும் வகையில் சிறப்பான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த நமது ஒளி நிறுவனத்தார் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு சிறப்பாக மேடை அலங்காரத்தை எங்களுக்கு சிறப்பாக அளித்து கொடுத்த மேடை ஒப்பனையாளர்கள் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தருணத்தில் எங்கள் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக கண்டுகளித்து இதுவரையிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் அனைவருக்கும் தங்கள் குழந்தைகளினுடைய நிகழ்ச்சிகளை இதுவரையும் பொறுமையாக இருந்து கண்டுகளித்த பெற்றோர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் நமது பள்ளியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இன்றி இந்த பள்ளி சிறப்புற இயங்க முடியாது. அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு எங்கள் பள்ளிக்கு நமது பள்ளிக்கு எப்பொழுதுமே வேண்டும் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றோம். இத்துடன் எங்கள் பள்ளியில் அரசு அங்கீகாரம் பெற்ற LKG வகுப்புகள் நடைபெறுகின்றன. அதற்கும் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பினை அறுவாறு இத்தருணத்தில் உங்களிடம் அன்பு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றோம். இதுகாரும் எங்களுக்கு அமைதி காத்து சிறப்பாக இந்நிகழ்வு நடப்பதற்கு உதவியாக இருந்த அத்தனை நல் உள்ளவங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. How low can you